மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஜப்பானில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு காணொலி உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு காணொலியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜப்பானோட பாலிடிக்ஸ் ரொம்ப பெருசாக நான் பார்க்க மாட்டேன், இன்வால்வும் ஆக மாட்டேன். ஆனால் ஒருத்தர் கூவல் வந்து நம்ம ஃபாரினர்கள் ஜப்பானில் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து ரொம்ப உத்து பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லியானோம். அந்த கட்சியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சான்சேத்தோ அப்படின்ற ஒரு கட்சி. ஸோ ஜப்பானில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து சாங்கியின் செங்கியோ அப்படின்னு ஒரு எலெக்ஷன் வந்து இப்போ நடக்க போகுது. கவுன்சிலர்களுக்கான ஒரு எலெக்ஷன் 20ஆம் தேதின்னு நினைக்கிறேன், ஜூலை 2025. இதில் எல்லாரும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுட்டு வருவாங்க. இது அரசியல் கட்சிகளுக்கே உகுந்த ஒரு விஷயம். நம்ம ஊரில் வருவாங்க இல்லைங்களா, மைனாரிட்டி மெஜாரிட்டி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கூவல்கள்லாம் வந்து தனியாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப புதுசாக கூவிட்டு இருக்கிறாரு. அதுதான் வந்து ஜாப்பனீஸ் ஃபஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஜப்பானியர்களை நீங்கள் எடுத்துக்கும்போது ரொம்ப முதியவர்கள் தான் வந்து ஜப்பானில் இருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட இந்த 2025 நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50% வயதை தாண்டியவர்கள் 50% இருக்காங்க ஜப்பானோட டோட்டல் பாப்புலேஷனில். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இங்கே வயசானவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பிரெயின் வாஷும் வந்து பண்ணிட முடியுது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஓட்டிங் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆவரேஜாக வந்து 46% தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யங் ஜென்ரேஷன் வந்து ஓட்டுக்கே வந்து வரமாட்டாங்க. இந்த சான்சேத்தோ அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அவர் வந்து நார்மலாக இந்த பெரிய பெரிய கட்சிகள் இருக்குது பாருங்கள், அவங்களாம் வந்து இந்த பெரிய தெரேபி அப்படின்னுவாங்க. தெரேபி அப்படின்னா இப்போ பெரிய 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 நெட்வொர்க், இப்போ நம்ம ஊரில் வந்து சன் டிவி, விஜய் டிவி அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து பெரிய டிவி எல்லாம் வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அவங்க சொல்ல இல்லைங்களா, ஒரு காலத்தில் நம்மளுக்கும் தெரியும் பெரிய பெரிய கட்சிகள் தான் வந்து அவங்க சொல்கிறது தான் வேத வாக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த காலகட்டத்திலேருந்து இப்போ வந்து சோஷியல் மீடியா, ட்விட்டர், இங்கே ஜப்பானில் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த மாதிரியான ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற புது ஜென்ரேஷன், யங் ஜென்ரேஷன் ஜப்பானில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பெரும்பாலும் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா சைட்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு தான் அதிகமான ஒரு ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. இவர் பர்டிகுலராக இந்த சான்சேத்தோ அப்படின்ற ஒரு கட்சி ரொம்ப சின்ன கட்சி, ரொம்ப சின்னது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க 3 உறுப்பினர் தான். அப்பர் பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 கவுன்சிலர்களில் ஒன்று தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன கட்சி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே நம்ம எதனா ஒன்று பண்ணி ஆகணும், நம்ம மேலே வந்தாகணும் அப்படின்றதுக்கு நினச்சாங்களோ என்னமோ தெரியல, இந்த ஜாப்பனீஸ் ஃபஸ்ட் அப்படின்ற ஒரு அஜெண்டாவை கொண்டு வந்தது தான். ஸோ ஜாப்பனீஸ் ஃபஸ்ட்டு அப்படின்னா மற்றவங்கள்லாம் செகண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து கொண்டு வர்றாரு. அவருடைய பரப்புரையெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கலாமே, ரொம்ப வந்து ஃபாரினர்ஸை வந்து ரொம்ப இடித்து பேசுகிற மாதிரியே பேசி அவர் வந்து இந்த யங் ஜென்ரேஷனோட ட்ராக்ஷனை வந்து பிடிச்சதுனால, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அவர் மொத்தமே 3 சீட் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இந்த ரேட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக போயிட்டு கிட்டத்தட்ட 8லேருந்து மினிமமாக 8லேருந்து ஒரு 18 சீட்டுக்கிட்ட ஒரு ஜெயிப்பார் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு நம்பர். ஏன்னா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு சின்ன கட்சிகள் இவ்வளோ பெரிய ஒரு உயரத்தை எட்டினது எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் இதுதான் வந்து ஒரு பெரிய ட்ராக்ஷனை வந்து இது பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. ஒரு சில பேர் வந்து இது வந்து சபெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, நம்ம எல்லாம் ஒன்றா நம்ம இருக்கிறோம், அப்படி இருக்கும்போது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லு, அது விஷயம் இல்லை, அதுக்கான நம்ம வழிமுறைகளை கொண்டு வரலாம், ரூல் நம்ம வந்து போடலாம் அப்படின்னாலும் நீ எப்படி வந்து இதை சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அதை சொல்ல தான் செய்கிறாங்க. என் கூட வேலை பார்க்குறவங்களாம் வந்து இந்த என்ன யாரா அவன் இந்த மாதிரி பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான், அவனுக்கு உலக நடப்பே என்னென்னு தெரியாது போல இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு தெரியாது போல இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏஜிங் பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஜாப்ஸ் அப்படின்றது இப்போ உதாரணத்துக்கு என்ஜினியர், ரிசர்ச் அந்த மாதிரிலாம் வரும்போது உங்களுக்கு ஒயிட் கலர் ஜாப்ஸ் கேட்டகரியில் வருது. இப்போ நான்லாம் வரும்போது ஒயிட் கலர் ஜாபில் தான் வந்தேன். ஜப்பானில் நான் வந்த காலகட்டம் 2013-14 உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் ஜாப் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து கிடையாது. அதுக்கான வீசாவே எதுவும் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா இன்ஜினியரிங் வீசாவில் உள்ளே வரலாம். வேறு ஒரு சில வீசாலாம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இன்ஜினியரிங் வீசாவுக்கு மேலே இருக்கக்கூடிய வீசா, அதில் வந்து நீங்கள் வர முடியும். ஸோ இப்படி தான் வந்து உள்ள ஆட்கள் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா 2016-17 எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, அந்த காலகட்டங்களில் ஜப்பானில் வந்து இந்த மேன் பவர் ஷார்ட்டேஜ் அப்படின்றது வருது. ஏன் வருது அப்படின்னா இங்கே யங்ஸ்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. குழந்தையோட பர்த் ரேட் ரொம்ப பயங்கரமாக ட்ராப் ஆகிட்டு இருக்குது. இதனுடைய வெளிப்பாடு வந்து இங்கே ஆட்களுக்கு பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. பட் ஆனால் ஆட்கள் வந்து இல்லை. சரி, அதுக்காக வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் இந்த நிறுவனங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி, பார்மா இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரிங்களை வந்து காப்பாற்றணுன்னா வேறு வழி கிடையாது, நம்ம இதை திறந்து விட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு வழிக்கு வராங்க. ஜப்பானியர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கல்ச்சரலி பாண்டட் ஒரு சொசைட்டி. இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் பல காணொலிகளில் சொல்லியிருப்பேன்,
நீங்கள் வந்து ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துகிட்டு நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா குதிரை கொம்பு இவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு வீடு ஜப்பானியர்கள்கிட்ட நான் போய் 2-3 ஒரு வீடெல்லாம் போய் பார்த்துட்டு ஏஜென்ட் மூலியமாக போய் கேட்டிருக்கேன். என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, நல்ல இன்டர்வியூ வைப்பாங்க அவங்க நம்மளுக்கு. ஜாப்பனீஸில் தான் பேசுவாங்க. நீங்கள் ஜாப்பனீஸ் தெரியலனா நீங்கள் பெரும்பாலும் வாடகை கிடைக்காது. ஓகேங்களா? இப்போ எனக்கெல்லாம் கூட நான் எபினாவில் இருந்தேன், என் காணொலி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் லிபரலான ஆட்கள். வெளிநாட்டில் இருந்து அவர் என்னோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தார். அதனால் அவங்க ஒரு லிபரலாக இருக்கக்கூடிய ஆட்கள், அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பெரும்பாலான ஜப்பானியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸில் நம்மளுக்கு பேசுவாங்க. அவங்க பேசுகிறதுக்கு நம்ம பதில் சொல்லணும். கேட்டுக்கொண்டு அவங்க முடியாது அப்படின்னு சொன்னது தான் ஜாஸ்தி. என் கூட இருக்கிற நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படி தான் வந்து கேன்சல் ஆகி கிடைக்கவே கிடைக்காதுங்க வாடகைக்கு. ஸோ அது நம்மளுக்கு ஒரு லெவலுக்கு மேலே ஃப்ரஸ்ட்ரேஷனே ஆகிடும். ஸோ இந்த பிரச்சனைகளை களையணும் அப்படின்றதுக்காக தான் ஜப்பானில் இந்த யூஆர் அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே ஒரு காலத்தில் வந்து கட்ட ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து ப்ரைவேட் செக்டர்கிட்ட இருக்குது. ஸோ அதெல்லாம் கொண்டு வந்து ஃபாரினர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் அவங்க உள்ளுக்குள்ளே வரணும். ஏன்னா அவங்க வந்தால் மட்டும்தான் அடுத்து நம்மளுடைய கேஸாய் அப்படின்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு டிசைன் இன்ஜினியர் உள்ளே வந்தால் தான் இப்போ இங்கே ஜப்பானில் வந்து கார் மார்க்கெட் எந்த அளவுக்கு பெரிய ஒரு மார்க்கெட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ்கள் உள்ளே வந்ததுனால தான் அது மிகப்பெரிய ஒரு சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இவங்க இங்கே ஜப்பானியர்கள் கம்யூனிட்டிக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மற்றவங்க வெளிநாட்டவர்கள் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா இது வந்து அவங்களுடைய அந்த ஒரு கல்ச்சரில் வந்து பயங்கரமாக கெடுக்கும் அப்படின்னு வந்து அவங்க நம்புகிறாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த ஒரு ட்ராக்ஷனை ஹோல்டு பண்ணுறதுக்கு தான் இந்த சான்சேதோ அப்படின்ற ஒரு கட்சி பயங்கரமாக வந்து சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு 10-15 ஃபாரினர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஓட்டு உரிமை கிடையாது. இப்போ அவங்கள வச்சு நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ அவங்க வந்துட்டாங்கப்பா, அவங்க டேக்ஸ் எல்லாம் வந்து முழுங்கிட போகிறாங்க, இப்போ உங்களுக்கு எதுவுமே கிடையாது. இங்கே நிறைய ஜப்பானில் வந்து இந்த என்ஜிஓஸ்ன்னு நிறைய இருக்குது. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரினர்ஸ் வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபேமிலி ரன் பண்ண முடியல அப்படின்னும் போது அவங்க நிறைய உதவிகள் வந்து பண்ணுறாங்க அரசாங்கம் மூலிமா. ஸோ இதெல்லாம் இந்த காசெல்லாம் வந்து நம்மளுடைய வரி பணத்துலேருந்து போகுது, ஜப்பானியர்களோட வரி பணத்துலேருந்து போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பிரைன் வாஷ் பண்ணி அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையை வந்து தூண்டி விடுறாரு. ஜப்பானோட ஓவரால் பாப்புலேஷனில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மொத்தமே வந்து ஃபாரினர்ஸ் வந்து வெறும் 3% மட்டும்தான். இதில் வந்து யாரெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஃபாரினர் இப்போ நான் வந்து ஜப்பானுக்குள்ளே வரேன். இப்போ எனக்கு வந்து ரெசிடென்ஸ் கார்டு ஒரு 1 இயர் கிடைக்குது, இல்லை ஒரு அபோவ் 3 மந்த்ஸுக்கு மேலே கிடைக்குது, 6 மந்த்து கிடைக்குது அப்படின்னா நேஷ்னல் பென்ஷனில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? இது வந்து ரூல் வச்சுருக்காங்க. உங்களுக்கு பென்ஷன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவிலேருந்து வரீங்க அப்படின்ற பட்சத்தில் ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் MOU அப்படின்னு ஒன்று இருக்குது, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு. அது மூலிமா நீங்கள் 5 வருஷத்துக்கு எக்ஸப்ஷன் வந்து பண்ண முடியும். பட் ஆனால் கம்பல்சரி வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸு நம்ம இருந்தே ஆகணும். பெரும்பாலும் இப்போ நம்மள மாதிரியான ஆட்கள் ஏன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கறதுக்கு வரோம், ப்ராப்பராக வரோம் அப்படின்ற பட்சத்தில் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சம்பளத்துலேருந்து எல்லாம் பிடிச்சிட்டு தான் வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்க போகிறாங்க. இப்போ என்னோட சம்பளத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ஜப்பானியன்கிட்ட உங்களுக்கு நேஷ்னல் பென்ஷனுக்கும் உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு மட்டுமே வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க மாதம். இது நம்மளோட சேலரி வந்து நான் ஓவர் டைம் அதிகமாக பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து இந்த 1 லட்சம்ன்றது அதிகமாகவே ஆகும். ஏன்னா நம்ம சேலரியை பொறுத்து தான் இந்த வேல்யூன்றது ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இங்கே இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எவ்வளோ பேர் வந்து இந்த நேஷ்னல் இன்சூரன்ஸ்லேயும் ஹெல்த் இன்சூரன்ஸ்லேயும் பென்ஷன்லேயும் ஹெல்த் இன்சூரன்ஸ்லையும் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க சொல்கிற கணக்கு பிரகாரம் 2024 கணக்கு பிரகாரம் 1.4% இல்லை 1.5%க்கும் கம்மியான ஆட்கள் தான் வந்து இந்த ப்ராப்பராக எல்லோரும் டேக்ஸ் கட்டுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பாதிக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ் வந்து இங்கே வந்து டேக்ஸ் கட்டுறதில்லை அப்படின்றது அது கிளியராக தெரியுது. ஸோ இது வந்து நிறைய பேர் இதை என்ன ரெஃப்யூஜி விசா அப்படின்ற மாதிரி நிறைய வெளிநாடுகள்லேருந்து பல நாடுகள்லேருந்து இங்கே உள்ளே வந்து நுழையிறாங்க. ஸோ அவங்களுக்கான அந்த இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் தான் வந்து கொடுத்துட்ருக்குது. இப்போ இந்த சான்சேதோ அப்படின்ற ஒரு கட்சி என்ன முன்வைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீ அரசாங்கத்துக்கு வரி பணத்தை, ஜப்பானீஸோட வரி பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இவங்களுக்கு எதுக்கு நீ கொடுக்குற அப்படின்றத வந்து ஜாப்பனீஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு அஜெண்டாவில் வந்து அவர் முன்வைக்கிறார். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ ஒருத்தர் வந்து இங்கே ஒரு தொழில் ஆரம்பிக்கிறார் ஜப்பானில். அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் விசாவில் இருக்காருன்னு வச்சுக்கலாமே. அவங்க குழந்தைங்கள குழந்தைங்களெலாம் கூப்பிட்டு வரார் அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு 4 குழந்தை இருக்குது அவருக்கு அப்படின்னா, யூஸ்வலாக அந்த குழந்தைங்கள கூப்பிட்டு வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க சிட்டி ஆஃபீஸில் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம் மூலிமா குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு மாதம் 10,000 உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபும் குழந்தைங்களும் ஒரு 2 மாதம் 3 மாதம் வச்சுட்டு அனுப்பிடுறார் அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ இவங்க போனால் அந்த அமௌண்ட் கேன்சல் ஆகிடுமான்னா கேன்சல் ஆகாது. அது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். இவரும் வந்து என்ன பண்ணுவார்னா வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த வீசா ரெனியூவலுக்கு மட்டும் ஃபேமிலியை வர வச்சுட்டு
மற்ற காலங்களில் அனுப்பி விட்டுருவாங்க பசங்களாம் அங்கேயே படிக்கிட்டோன்னு. இப்போ இந்த வெல்ஃபேர் ஸ்கீம் மூலியமாக இவங்க வந்து பயனடைகிறாங்க. 4 பேருக்கு ஒரு மாதத்துக்கு 40,000 ரூபாய் ஆகுதுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கோரிக்கையாக வந்து வைக்கிறார். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துருக்குதுன்றதை பார்க்க முடியுது. ஸோ அடுத்து வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ஸ். ஜப்பானில் வந்து இந்த பிஆர் வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்து பிஆர் வச்சுருக்கேன். நான் பிஆர் வாங்குறத வரைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்ஷனு, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து மேண்டிட்டரியாக வந்து நான் கட்டியிருந்தால் மட்டும்தான் வந்து எனக்கு இந்த பிஆர் அப்படின்றதே கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட எந்த வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் கணக்கெடுத்து அதில் வந்து நான் கரெக்டாக கட்டியிருக்கேனா அப்படின்றத பார்த்து தான் வந்து எனக்கு பிஆரே வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யங் ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்றதுனால இப்போ ஆல்ரெடி ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அரசாங்கம் காசு கொடுக்கறதுக்கு ரொம்பவே திணறிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இதை வந்து களையறதுக்கு தான் வந்து இந்த ஃபாரினர்ஸ் வந்து ஏன் இந்த பென்ஷன் ஸ்கீமில் சேர மாட்டுறாங்க, இது பண்ண மாட்டுறாங்க, எப்படிலாம் ஏமாத்துறாங்க ஃபாரினர்ஸ் அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளாக வந்து ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை பயன்படுத்தி ஃபாரினர்கள் இதை தட்டி கழிக்கிறாங்க ஒரு சில பேர் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இதையும் வந்து ஒரு குரல் ஒசத்தி இப்போது வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் ஜாப்ஸ். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ஜப்பானை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இவங்க கம்யூனிட்டிக்குள்ளே மற்றவங்களை வந்து சேர்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஃபாரினர் கம்யூனிட்டின்றது உங்களுக்கு ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஜாப்ஸ், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நாங்களும் ஒயிட் கலர் ஜாப்ஸில் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இருந்தது. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா வேறு வழி இல்லை, இங்கே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது பாப்புலேஷனு. இங்கே நிறைய கம்பெனிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆட்கள் வந்து பற்றாக்குறை இருக்குது. அதனால தான் வந்து இந்த ப்ளூ கலர் ஜாப்ஸ்ன்ற ஸ்கீமே வந்து கொண்டு வந்தாங்க. இந்த SSW அப்படின்ற ப்ரோக்ராம், ஸ்பெசிஃபைடு ஸ்கில்டு ஒர்க்கர், அப்புறம் TITP அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம், டெக்னிக்கல் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம், ட்ரைனிஸ் மாதிரி ஒரு ப்ரோக்ராம். இது ரெண்டுத்துலேயுமே வந்து இப்போ TITPக்கு உங்களுக்கு ஜப்பானிய மொழி தேவை கிடையாது. இது SSW ப்ரோக்ராமில் வரீங்கன்னா நீங்கள் ஜப்பானிய மொழி கற்றுக்கிட்டு தான் நீங்கள் உள்ளே வந்து ஒரு எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணி தான் உள்ளே வர முடியும். அந்த மாதிரி தான் அவங்க மொத்த ப்ரொசீஜரே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய ஃபாரினர்கள் இப்போ அதிகமாக உள்ளே வராங்க, பர்டிகுலராக வந்து இந்த லேபர் கேட்டகரிக்கு வராங்க அப்படின்னும் போது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆட்களுடைய பற்றாக்குறை டிமாண்டுன்றது உங்களுக்கு வந்து குறைஞ்சி போகுது. இப்போ அதனால் வந்து எங்களுக்கு வந்து சம்பளம் சரியாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றதையும் இவர் வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்ற அஜெண்டா மூலிமா அவர் முன்வைக்கிறாரு. அதுக்கடுத்து முக்கியமாக ஒரு முன்வைக்கிறது வந்து இப்போ ஜப்பானுக்குள்ளே நீங்கள் டூரிஸ்ட்டாக வரீங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து அது ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, இதனால் பயன் அடைகிறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து ரெகுலராக ஜப்பானுக்குள்ளே வந்துட்டு நிறைய பொருட்களை வாங்கிக்கிறது, வேல்யூவான பொருட்களை வாங்கிக்கிறது டேக்ஸ் ஃப்ரீயில், திருப்பி அவங்க நாட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல அமௌண்ட்டுக்கு வந்து விற்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிஸாகவே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது பொதுவாகவே பார்க்க முடியுது. ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய பாயிண்ட்டாக வைக்கிறாரு. இந்த டேக்ஸ் ஃப்ரீன்றதை அபாலிஷ் பண்ணுங்க அப்படின்றது சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்குறது தான். இப்போ ஜப்பானில் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் ஏரியா அப்படின்றத வந்து டிசைட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஜப்பானியர்களை தவிர வேறு யாருமே வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடாது அப்படின்றத பண்ணுங்க அப்படின்றதையும் ஒரு கோரிக்கையாக வந்து அவர் வைக்கிறாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ டோக்கியோவில் வந்து இப்போ ஜப்பானியர்கள் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே, ஃபாரினர்கள் யாருமே வாங்கவே முடியாது ப்ராப்பர்ட்டியை. ஸோ இந்த மாதிரியும் வந்து ஒருவேளை ஒரு லா கொண்டு வந்தாங்க அப்படின்னா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கல் ஏரியாவில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் மற்றவங்களுக்கு வந்து ஃபாரினர்ஸ்க்கு வந்து லேண்ட் விற்கக்கூடாது, அந்த ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து நீங்கள் கடிவாளம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து எந்த அளவுக்கு சாத்தியம், இதெல்லாம் வந்து பண்ண முடியுமா, நிறைவேற்ற முடியுமா அப்படின்றது தெரியல. காலம் தான் இதுக்கு வந்து பதில் சொல்லணும். ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ வேஜ் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ ஜாப்பனீஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியான ஒரு வேஜஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அதாவது ஜாப்பனீஸ் இல்லைனா வெளிநாட்டவர்களை கூப்பிட்டு வந்து நிறைய கம்பெனியில் வேலைக்கு வச்சுக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து வேஜஸ் வந்து ரொம்ப கம்மியாகுது. ஸோ இதை வந்து களையணும், ஜாப்பனீஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஸ்லோகனில் இதையுமே வந்து இந்த சான்சேதோ அப்படின்ற இந்த ஒரு கட்சி வந்து வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யங்கர் ஜென்ரேஷன் கிட்ட ஒரு பெரிய ட்ராக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்குது அப்படின்னு வந்து பார்க்க முடியும். சரி பார்க்கலாம் அவர் வந்து எப்படி எவ்வளோ சீட்ஸ் வந்து ஜெயிக்கிறாருன்றதை அடுத்த ஒரு காணொலியில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஜப்பானில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு காணொலி மூலிமா எந்த ஒரு பயன் இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு பண்ணுங்கள். வேறு எதனா ஒரு டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.